प्रवीण पूर्वाद विद्यार्थियों नमस्ते। नवीन गद्य चैनिकाल सेकंड लेसन बापू की कुटिया में बापूना गांधीजी குட்டியான குடிசை அவர் வாழ்ந்த இடத்த பற்றி ராமவிருக்ஷ் பேனிபூரி சொல்கிறாரு. லேखक परिचय எழுத்தாளரை பற்றின इंट्रोडक्शन. बापू की कुटिया में एक निबंध श्री रामवृक्ष बेनीपुरी का है. बापू की कुटिया में இந்த எஸ்ஸே வந்து रामवृक्ष बेनीपुरिயோட எஸ்ஸே. 1920 में गांधी जी के नेतृत्व में असहयोग आंदोलन आरंभ हुआ. 1920 காந்திஜியோட தலைமையில் ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஆரம்பிச்சது. तब बेनीपुरी अध्ययन छोड़कर அப்போ बेनीपुरी படிப்பை விட்டுட்டு राष्ट्र सेवा में लग गई. देश सेवैயில் ஈடுபட்டார். वे 15 वर्ष की अवस्था में ही அவர் 15 வயசுலேயே पत्र पत्रिकाओं में लिखने लगे. பேப்பரெல்லாம் எழுத ஆரம்பித்தார். देश सेवा के कारण देश சேவையில் ஈடுபட்ட காரணத்தால் उनको जेल जाना पड़ा. அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தது. उपन्यास, नाटक, कहानी, यात्रा विवरण, निबंध आदि सभी गद्य विधाओं में बेनीपुरी की अनेक कृतियाँ प्रकाशित हो चुकी है. उपन्यासना नावल, नाटक नाटकम, कதை கஹானினா கதை, யாத்ரா விவரன் பயண விவரம், நிபந்த் கட்டுரை, இது எல்லாத்துலேயும் உரைநடை வகைகள்லையும் பேனிபுரி நிறைய நூல்கள்லாம் பேனிபுரியோட நிறைய நூல்கள் வந்து வெளிவந்தது. लेख परिचय इसे पतना इंट्रोडक्शन. गांधी जी की मृत्यु के बाद गांधी जी இறந்த பிறகு लेखक उनकी कुटिया में गए. எழுத்தாளர் வந்து அவர் வாழ்ந்த இடத்துக்கு போகிறாரு. उस समय लेखक ने जो देखा அந்த சமயத்தில் எழுத்தாளர் என்ன பார்த்தாரோ उसी का इस निबंध में वर्णन किया गया है. அதை பற்றி இந்த கட்டுரையில் வர்ணிச்சிருக்காரு. लेखा सारांश इसे पतना सारांश विलकम. तुलसी माला, चरखा, गड़ी और खड़ाऊ. गांधी जी की मृत्यु के बाद गांधी जी इறந்த பிறகு लेखक अपना दुख हल्का करने के लिए எழுத்தாளர் தன்னோட துக்கத்தை லேசாக்கிறதுக்காக उनकी कुटिया में गए அவர் வாழ்ந்த குடிசைக்கு போறாரு. लेखक को ऐसा अनुभव हुआ कि गांधी जी कुछ देर के लिए बाहर गए हैं और जल्दी वापस आ जाएंगे. लेखक என்ன அனுபவம்னா அவர் என்ன நினைக்கிறான்னா காந்திஜி கொஞ்ச நேரம் வரைக்கும் வெளியே போயிருக்காரு, கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடுவார் அவர் திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசு நினைக்குதான். उनका तकिया, तुलसी माला, चरखा सब कह रहे थे बापू आ जाएंगी. அவருடைய அந்த தலையணையும் துளசி மாலையும் சர்க்காவும் சொல்கிற மாதிரி இருக்கான், கண்டிப்பாக பாப்பு வந்துடுவார் அப்படின்னு. मगर बापू की कड़ी और कड़ाऊ की जोड़ी कहती थी कि ஆனால் பாப்பு கட்டியிருக்க வாட்சும் கடாவு கி ஜோடி மரத்தாலான செப்பலும் சொல்கிற மாதிரி இருக்கான் அவருக்கு. பாப்பு नहीं आएंगे, गांधीजी வரமாட்டார். क्योंकि वे उनको छोड़कर बाहर निकलते नहीं थे. ஏன்னா அவர் இது வாட்சையும் அந்த செப்பலையும் விட்டுட்டு வெளியே எங்கேயும் போக மாட்டாராம். பாப்பு यही है, गांधीजी இங்கே தான் இருக்கார். वहाँ की खुली अलमारी में 3 बंदरों की गुड़िया थी. அங்கே இருக்க ஓப்பனான அந்த அலமாரியில் 3 குரங்கு பொம்மைகள் இருந்தது. வே இஷாரே சே போல்னே லகே கி, அதுக ஜாடையிலே சொல்கிற மாதிரி இருந்துதான். ஆங்க் பந்து கரோ, கண்ணை மூடு. ஜபான் பந்து கரோ,
வாயை மூடு, கான் பந்து கரோ காதை மூடு, தப் தேக்கி பாபு ஏஹிக. இந்த பொம்மையை பார்த்தவன சரி பாபு இங்கே தான் இருக்கார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கா. ரிஷி பரம்பரா, ரிஷிகளோட பரம்பரை. ரிஷி முனி ஜீவன் பர் ராம நாம் பஜ்தே ரஹதே ஹைன். ரிஷிகளும் முனிவர்களும் வாழ்க்கை முழுவதும் ராமநாமத்தை தான் ஜெபிப்பாங்களாம். மகர் மர்த்தே சமை, ஆனால் இறக்கும் பொழுது உன்கே முக்குசே, அவங்களுடைய வாயிலிருந்து ராம நாம் நெகி நிகழ்த்தா, ராமன்ற அந்த பெயரே வருவதில்லையா. லேக்கின் துஷ்டனே ஜப் காந்திஜி பர் கோலியான் சலாயி, எப்போ அந்த கெட்டவன் காந்திஜியை ஷூட் பண்ணானோ தப் உன்கே முகுசே, அப்போ காந்திஜியோட வாயிலிருந்து ராம நாம் ஹீ நிக்கலா, ராம் நாம் தான் வந்துதான். ராம் அப்படின்ற அந்த சொல்லிக்கிட்டே அவர் இறந்திருக்காரு. ஜனம் ஜனம் முனி ஜத்தன் கஹாஹீம், பிறப்பிலேயே முனிவர்களும் எல்லாரும் வாழ்க்கை முழுக்க ராமநாமத்தை தான் ஜெபிக்கிறாங்க. அந்த ராம கஹி ஆவத் நாஹீம், ஆனால் கடைசி காலத்தில் அவங்க ராமநாமத்தை சொல்கிறது இல்லை. பாபு கி அலமாரி, பாபுவோட ஷெல்ஃப். बापू की कुटिया में 3 कानों का एक छोटा ஷெல்ஃப் தா. பாபுவோட குடிசையில் பாபு வாழ்ந்த இடத்துல 3 முனையிலும் ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஷெல்ஃப் இருந்ததுதான். ஷெல்ஃபுக்கே ஊப்பர் ஏக் பத்தர் தா, அந்த ஷெல்ஃப் மேலே ஒரு கல் இருந்ததுதான். ஏக் பாபு கேலியே பேப்பர் வெயிட் கா காம் கர்த்தா தா, அது காந்திஜிக்கு பேப்பர் வெயிட் மாதிரி அது யூஸ் ஆகிருக்கு. ஷெல்ஃப் மீ பகவத்கீதா மானஸ் ஜெய்சி பாபு கி பசந்த் கி கிதாபே தி, ஷெல்ஃபில் பகவத்கீதா மானஸ் போல் பாபுக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் எல்லாம் இருந்தது. फिर वे 3 सुप्रसिद्ध बंदर की मूर्तियां थी. பிறகு அவர் 3 மிகவும் புகழ் வாய்ந்த குரங்கு பொம்மைகளை வச்சிருந்தார். உன்கே பகல்மே, அதற்கு அடுத்தபடியா ஏக் சிக்கனா பத்தர் கா டுக்கடா தா, ஒரு வழவழப்பான ஒரு கல் துண்டு, ஒரு கல் துண்டு இருந்துதான். உஸ்பார் லிக்காத்தா, அந்த கல் மேலே எழுதியிருந்ததான் பிரேம் ஹி பகவான் ஹ, அன்பே கடவுள். பஹா கை சட்டாயாந்தி, அங்கே நிறைய பாய்களும் இருந்தது. தேஷ் விதேஷ் கே படே படே व्यक्ति, நம்ம நாட்டிலையும் வெளிநாடுகள்லையும் வந்த பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இன் சட்டாயும் பர்ஹி வைத்தீதி, இந்த பாய்களில் தான் உட்காருவாங்க. और बापू चरखा चलाते चलाते उनसे बातें करते थे. காந்திஜி ராட்டினத்தை சுற்றிக்கிட்டே அவங்க கூடலாம் பேசுவாராம். कर्मवीर मूर्ति और क्रांति मूर्ति, लेखक ने गांधी जी के 4 विभिन्न रूपों को देखा था. எழுத்தாளர் காந்திஜியை 4 விதமான உருவங்களில் பார்த்துருக்காரு. ஜாப் லேக்கர் ஸ்கூல் மே படுத்தே தே, ஓ ரைட்டர் எழுத்தாளர் ஸ்கூலில் படித்தாரோ तब रेलवे स्टेशन जाकर गांधी जी को देखा, அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் காந்திஜியை பார்த்தாரா. बापू चंपारण में गोरों से लड़ने जा रहे थे, அப்போ காந்திஜி சம்பாரன்ற இடத்துல வெள்ளையர்கள் கூட சண்டை போட போயிட்டு இருந்தார். तब लेखक को गांधीजी कर्मवीर मूर्ति लगे, அப்போ எழுத்தாளருக்கு காந்திஜி கர்மவீர் மூர்த்தி லகே, கர்ம வீரனா, செயலில் தீரம் மிக்கவராக தெரிஞ்சாரா. दूसरी बार सेकंड टाइम लेखक ने गांधी जी को, எழுத்தாளரை காந்திஜியை பரி வீடு மே தேக்கா, கூட்டம் நிறைந்த இடத்துல பார்த்தாராம். तब गांधी जी ने उले आम अंग्रेजी सरकार को शैतानी सरकार कहा, அப்போது காந்திஜி ஆங்கிலேய கவர்மெண்ட்டை, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை
சைத்தானி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாராம். டெவில் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாராம். उस समय लेखक को गांधी जी கிராந்தி மூர்த்தி லகே. அந்த சமயத்தில் எழுத்தாளருக்கு காந்திஜி ஒரு புரட்சியாளனா தெரிஞ்சாரு. திராத்தா மூர்த்தி और कला मूर्ति. भूकंप के कारण लेखक का गांव तबाह हो गया था. பூகம்பம் காரணத்தால் எழுத்தாளரோட கிராமம் முழுகிட்டு இருந்தது. பாடு பி ஆகி थी. வெள்ளமும் வந்துருச்சு. ஜல் விஷைலா हो चुका था. தண்ணியும் விஷமா மாறி போச்சு. तब गांधी जी ने नाव पर चढ़कर उस विषैली झील को देखा. அப்போ காந்திஜி அந்த போட்டில் ஏறி அந்த விஷமிக்க ஏரியும் பார்த்தாரா. उस समय लेखक को गांधी जी திராத்தா மூர்த்தி லகே. அந்த சமயத்தில் எழுத்தாளருக்கு காந்திஜியை ஒரு பாதுகாப்பு ப்ரொடெக்டிவ் நானா தெரிகிறாரு. ஹிந்து முஸ்லிம் தங்கோம் கே பார். ஹிந்து முஸ்லிம் போராட்டத்திற்கு பிறகு காந்திஜி பிகார் கயி தே. காந்திஜி பிகாருக்கு சென்றார். पटना के मैदान में उनका प्रवचन हुआ. பாட்னா கிரவுண்டில் அவரோட ஸ்பீச் நடந்துட்டுருக்கு. உஸ்ஸே பஹலே லட்கியான் நீ பஜன் காயா. அவர் ஸ்பீச் பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்கள்லாம் பாட்டு பாடுறாங்க. லடுக்கியா பேசுரா கானே லகி தோ. அந்த பெண்கள்லாம் சரியாகவே பாடலாம்னு உன்கி முகுமுத்ரா பதல் கயி. அவருடைய ஃபேஸே மாறிடுச்சான். உஸ் சமய லேக்கோ காந்திஜி கலாக்கா மூர்த்தி லகே. அந்த சமயத்தில் எழுத்தாளருக்கு காந்திஜி ஒரு ஆட்மேனா கலாக்காராக தெரிஞ்சிருக்காரு. விசேஷத்தா இதில் இருக்க சிறப்பு தன்மை என்ன? कुछ समय के लिए खुद हम पाठक गांधी जी के दर्शन कर पाते हैं. கொஞ்ச நேரம் வரைக்கும் நம்ம இந்த லெசனை படிக்கிற காந்திஜியை அப்படியே நேரில் பார்க்குற மாதிரியே தெரியுது. गांधी जी पर हमें जो श्रद्धा और भक्ति है और वह और बलवती हो जाती है. गांधी जी மேலே நமக்கு இருக்க பக்தி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. लेखक का वर्णन எழுத்தாளரோட வர்ணனையும் இத்தனா பிரபாவபூர்ண ஹைக்கி எவ்வளோ ஒரு அஃபெக்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னா வர்ணித் திருஷ்ய அவர் வர்ணிக்கிற அந்த எல்லாமே हमारी आंखों के सामने अपने आप खींच उठते हैं. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடக்கிற மாதிரியே இருக்கான். அச்சா விதாதியம், உங்களுக்கு நான் எடுத்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத் விதாதியம்.